பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த அருமையான ஹவர் ஆஃப் டெலிவரன்ஸ்லையும் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 45 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். அதை தொடர்ந்து 56வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். லூக்கா 1:36 45 வரைக்கும், அதை தொடர்ந்து 56வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளோட கூட இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். பிரைஸ் தி லார்ட். சோ இந்த புதிய வருஷத்துல இந்த முதல் 3 மாதங்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு 3 காரியங்களை மட்டும் கடைசியில் நான் சொல்ல போறேன். சரியா? அதாவது உலகத்துல நடக்க போற காரியங்களை பத்தி நான் சொல்லல, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்களை குறித்து நான் பேச நினைக்கிறேன். உலகத்துல நிறைய காரியங்கள் இந்த வருஷம் நடக்க போகுது. பற்பல புதிய வியாதிகள் வரப்போகுது. ஆனா பல ஏற்கனவே இருந்த பல வருடங்களா இருந்த பெரிய பெரிய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட போகிறது. இப்படி உலகத்துல பல நிகழ்வுகள் நடக்கதான் செய்யும். பட் அது ஓகே. நமக்கு ரொம்ப முக்கியம், விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 3 மாதங்கள் எவ்விதமான கிரியைகளை நாம் எதிர்நோக்க போகிறோம், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அதுக்கு ஆதாரமா தான் இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இதுக்காக நம்ம இன்னும் 3 மாசம் காத்திருக்கணுமா நினைக்க வேண்டியதில்லை. இந்த நாட்கள்ல தேவன் இதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, நம்ம 36ல இருந்து தான் வாசிச்சோம். ஆனா நான் 34, 35 லேசா பேச விரும்புகிறேன். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளுக்குள்ள வருவோம். ஏன்னா ஒரே தூதன் கடந்து வந்து சகரியாவுக்கு ஒரு வார்த்தையையும் மரியாளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லுகிறான். சகரியாவுக்கு சொன்ன வார்த்தை ஒரு மிராக்கிள், ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு அற்புதம் நடந்தா அப்படி நடக்கலாம். ஆனா மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ட். ஓகே, இப்போ வயதான அந்த சகரியாவுக்கும் அவருடைய மனைவி எலிசபெத்துக்கும் ஒரு வார்த்தை வருது. அவங்க வயசானவங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருந்தா நடக்கும்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஆனா மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை entirely supernatural, totally supernatural. It's from a different realm, different level. அப்படிதானே? Totally unnatural. ஆனா இங்க சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை still it's a promise. ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, நடக்குது எனக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே விசுவாசம் தேவை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நேரம் வந்திருக்கிற வார்த்தைகள், இந்த நாட்கள்ல நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்த வசனம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது ஒரு கடினமான
கஷ்டம், இது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையா இருக்கலாம். இல்லைன்னா இதுக்கு வழியே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாதுங்க, அப்படி ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா இந்த எல்லா வார்த்தையையும் நிறைவேற்றுகிறார். Praise the Lord. சகரியாவுக்கு சொன்னதும் நிறைவேறினது, மரியாளுக்கு சொன்னதும் நிறைவேறினது. அதுதான் நம்முடைய ஆண்டவர். Praise the Lord. I mean, ஒரே அதிகாரத்துக்குள்ள எவ்வளவு காரியங்களை வச்சிருக்காரு பாருங்களேன். இந்த ரெண்டுமே நடந்துச்சு. ஓகே, சகரியாவுக்கு நடந்துச்சு, அதுவும் நடந்துச்சு, மரியாளுக்கு சொன்னதும் நடந்துச்சு. அப்போ ஒரு கேள்வி அவ கேட்கிறா, இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்ட கேள்வி, இது எப்படி ஆகும்? 35ஆம் வசனத்துல அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அதை வாசிப்போம். 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக இம்மீடியட்டா பதில் சொல்றான். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஓகே, போதும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். The power of the Almighty God will overshadow you. நிழலிடும். இன்னைக்கு இதை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆவியானவர் பேசுறாரு பாருங்க. சின்ன விஷயம். ஏன் அப்படின்னா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் நிழலை நிஜமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து யாரு? இவர் நிழலா இருக்கிறதெல்லாம் நிஜமாக. பழைய ஏற்பாட்டிலே அவைகள் நிழலாக இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே அதெல்லாம் என்னவாயிடுச்சு? நிஜமாச்சு. ஒரு வசனம் இருக்கு, மத்தேயு 5 அதுல 17. மத்தேயு 5, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அவர் சொல்றாரு, இல்லப்பா, இதெல்லாம் நிழலாக இருந்தது, அதையெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நானு நிஜமாக்கும்படிக்கு வந்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், உன்னத பாட்டுல ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கும். அங்க சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி? நிழல் சாய்ந்து போகும் மட்டும், நிழல் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் மட்டும் நான் சாம்பிராணி மலையில் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். சோ அது என்ன அர்த்தம்? அந்த நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும்னா என்ன அர்த்தம்னா, நிழல் நிஜமாகிற வரைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த காரியத்தை தான் உன்னத பாட்டுல ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டார்னா அதுல இருக்கிற எல்லா நிழலும் நிஜமாகும். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அதனாலதான் இங்க வாசம், நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க நான் வரவில்லை. I came to fulfill every word. நான் நிறைவேற்ற வந்தேன். எனவே உங்க வாழ்க்கையில நான் எடுத்த உடனே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒருவேளை நீங்க சக்கரியா கைண்ட் வேர்டை பெற்றிருக்கலாம், இல்ல மேரி கைண்ட் வேர்டை பெற்றிருக்கலாம். ஓகே, one is naturally possible, another one is naturally impossible. But whatever it is, he is able to honor his word. He will overshadow the power of God, the power of the Almighty. The Holy Spirit will come upon you, and the power of God will overshadow you, and you will receive whatever God has promised you. Praise the Lord. I mean, உங்களுக்கு வாக்கு பண்ணினது, நான் இதை சொல்லும் போது ஒரு உருவேற்படுத்துகிற ஒரு வல்லமை புறப்படுகிறதை பார்க்கிறேன். The power to create, the power to create. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் தேவன் அந்த சத்தத்தை அனுப்புகிறார். அந்த சத்தம் அப்படியே கேரி ஆகி போது உங்களுக்குள்ள கடந்து வருது அந்த சத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் இல்ல நினைக்கிறீங்களோ அதை இருக்க செய்கிற தேவன், அவைகளை சிருஷ்டிப்பின் அதிகாரத்தோட வெளிப்படுத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ரைட். சரி, இப்போ உங்களுக்கு இது நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், அதாவது எலிசபெத்தை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் பைபிள்ல சொல்லியிருக்கு. அவர் 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள்.
ஊரே வந்து அவளை நிந்தித்து பரிகசித்து சொல்றாங்க, என்ன உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவள் கர்ப்பவதி ஆனால் என்று அறிந்த பிறகும் 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் அது ஒரு வெளிப்பாடு. என்ன அப்படின்னா, ஏன்னா பின் நாட்கள்ல யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கிறோம். அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தின் அம்சம் கிடக்க. அவன் சொல்றான், வருகிறவர் நீர்தானா? எப்பா, இத்தனை அடையாளத்தையும் தெளிவா காமிச்சு உன்னை ஞானசானம் கொடுக்க வச்சு, அந்த ஞானசானம் கொடுக்கும்போது ஒரு புறாவை உனக்காக என்ன செஞ்சு அனுப்பி வானத்துல இருந்து இவ்வளவு செட்டப் பண்ணி கொடுத்த பிறகும் என்ன பண்ணிட்ட நீயே, வருகிறவர் நீர்தானா? அப்ப பாருங்க, ஆண்டவர் இதனாலதான் சிம்சோனுக்குலாம் வரும் பொழுது அவங்க தாயிட்டே ஆரம்பிக்கிறாங்க. எம்மா, நீயே என்ன பண்ணாத, திராட்சை பழத்தை பக்கத்துல போயிடாதம்மா, திராட்சை பழம் இல்லைங்க, எங்க பையன் தானே நசரேயன், இருக்கட்டும், ஆனா நீ ஓன்ட்டு இருந்தே என்ன பண்ணணும், அவன் உன் வயிற்றுக்குள்ள உருவாகும் போதே நல்லதனமா வர வேண்டியது இருக்கு. அது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த அம்மாவுக்குள்ள ஒரு அவிசுவாசம். என்ன அவிசுவாசம் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கு அந்த அம்மா, வயிறுலாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல தெரியுமா, மூமெண்டே இல்ல உள்ள. என்ன இல்ல, குழந்தை இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில இதை திரும்ப சொல்றதுக்கு நோக்கம் என்னன்னா, the process is going on. God is doing something in your life, but there is no movement. உன்னால பார்க்க முடியல, உணர முடியல, ஒண்ணுமே இல்லையே. எப்பா, வயிறு தான் வச்சிருக்கல, சந்தோஷமா வெளியே பாக்குறவன் என்ன பண்ணுவான், நீ தெம்பா சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு பாருங்கள், சாட்சியா நிக்கிறேன், வைத்த பாருங்கன்னு சொல்லலாம். ஆனா அவ பயப்படுறா, மூவ்மெண்ட் ஒண்ணும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 5 மாதம் அவள் வெளிப்படவில்லை. தேவதூதன் சொல்றான், 6வது மாதம் இங்க மரியாளுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஜீவ வார்த்தை மரியாளுக்குள் வந்து விட்டது. இப்ப போறா. ஏன்னா அவளுக்கு தெரியும், இப்போ ஐ எம் கேரிங் somebody who is the word of life, and if I go there will be a movement. Praise the Lord. Amen. So நான் இதை வந்து ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 சைட்லயும் ஆள் இருக்கு. ஒரு சைட்ல வந்து people who are waiting for a movement and people who can create a movement. Praise God. Just because you are carrying Jesus, you are carrying the word of life inside of you, I want to tell you, wherever you go, you can create a movement. Hallelujah. நீங்க போகிற இடத்துல ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தக்கூடியவர்களா இருப்பீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா தெரியுமா, ஜீவ வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பலத்தினாலே உங்களுக்குள் அருளப்பட்ட ஜீவ வார்த்தை இருக்கிறபடினால் நீங்க போகிற இடத்துல அசைவுகள் உண்டாகும். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள், தேர் வெயிட்டிங் ஃபார் அ மூவ்மெண்ட். ஐயோ, எனக்கு வாக்கு பண்ணது என்ன ஆச்சு, ஒன்னும் தெரியலையே, இதுக்கப்புறம் என்ன தெரியலையே, அதுக்கப்புறம் என்னன்றதா அந்த அம்மா கொண்டு போகுது. மரியாள் என்ன வேர்டு கேரி பண்ணுதுன்னா, மரியாள்கிட்ட சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். நல்லா கவனிங்க, உடனே போயிட்டா. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு என்னது தெரியாது. எலிசபெத் அவுட் ஸ்போக்கனா இல்ல. எலிசபெத் யார்ட்டையும் கசின் தான், இருந்தாலும் என்ன பண்ணல, சொல்லல. என்னப்பா சொல்லிட்டு ஏதாவது இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, 5 மாதம் வெளிப்படவே இல்லை, வாயும் திறக்கவே இல்லை. வீட்டுக்காரதான் ஊமைன்னு பார்த்தா இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, யார்ட்டையும் ஒன்னும் சொல்ல, அமைதியா சைலண்டா இருக்கு. ஏதாவது நடக்கட்டுங்க, ஒரு குழந்தைங்க பிறந்த பிறகு என்ன பண்ணுவோம், தகவல் சொல்லுவோம். என்னங்க பிறந்த பிறகு மாசமா இருக்கே நான் சொல்ல முடியும் இல்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ, இப்ப சாம இருங்க. இல்லையா, நிறைய பேரு ரொம்பவே ஒளிச்சு வைக்க நினைக்கிறோம் இல்லையா. மோசையுடைய அம்மா அப்பாவும் 3 மாசம் தான் ஒளிச்சு, நம்ம அப்படி கிடையாது. 33 வயசு வரைக்கும் என்ன பண்றது, 33 வயசு ஒளிச்சு வச்சு அப்புறமேட்டு பெருசா யாருங்க இது, என் பையன் தான். அல்லேலூயா. உங்க சாட்சியை ரொம்ப ஒளிச்சு வைக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, உங்க சாட்சியை ரொம்ப ஒளிச்சு வைக்காதீங்க. அல்லேலூயா. தைரியமா டிக்ளேர் பண்ணுங்க, ஆண்டவர் நீங்க சொன்னதை செய்ய உண்மையுள்ளவர். உங்க வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரு, நீங்க சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன். பிரைஸ் தி லார்ட்.
ஸோ இந்த அம்மாவுக்கு என்ன ரெவலேஷன் கிடைச்சிருக்குன்னா, இந்த அம்மாவுக்கு எப்பா உங்க சொந்தக்கார பிள்ளை இருக்குதே அந்த எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். தேவதூதன் அழகா வந்து போட்டு கொடுத்துட்டான் பாருங்க. கிளீனா மந்த் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டான். அப்பா 6வது மாசம், அடுத்த 3 மாசத்துக்கு நீ போகணும் அங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ எல்லாம் பாருங்க, ஒரு ரெவலேஷன். இதை நான் சொல்லும் போது என்ன உணர்கிறேன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே பரலோகம் சில கணக்குகளை போட்டுருச்சு. சில கணக்கு, உனக்கு இப்ப இந்த பாரு, இன்னும் 3 monthsல பாரு என்ன நடக்கும் பாரு, எல்லாம் மாறப்போகுது, காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது, தலைகீழா மாறப்போகுது, இப்ப முடியவே முடியாதவன் முடியும்னு சொல்ல போறான். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்று, உங்களுடைய ஃபேவருக்கு தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ரொம்ப அப்படி டென்ஷனான சிச்சுவேஷன் இருக்கீங்கன்னா பக்கத்து கால தட்டி சொல்லுங்க, 3 மாசத்துல என்னன்னாலும் நடக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்துட்டேன், அவர் என்னன்னாலும் செய்வார் அப்படின்ட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம், அவர் என்னன்னாலும் செய்வாருங்க. அவர் நமக்காக என்னன்னாலும் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு பாட்டு இருக்கு, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். இவங்க அப்படிதான் கோயர் டீம்ல பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். அப்ப நான் சொன்னேன், அப்படி பாடாதீங்க, அது என்னமோ எதமாவது செய்யுங்கன்ற மாதிரி இருக்கு, அப்படி வேண்டாம். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், அப்படி பாடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மேல அவர் வைத்திருக்கிற நேசம் அவ்வளவு பெரியது, அவர் நமக்காக எதனாலும் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க விசுவாசத்துல சொன்னா மலையே போயிரும் அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சொல்ல செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி பாருங்க, ரொம்ப நாளா நல்லா கவனிங்க, ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, வயிற்றுக்குள்ள ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஆனா இந்த அம்மா போய் கிறிஸ்துவை தனக்குள் உடைய மரியாள் போய் சொன்ன உடனே, வாழ்த்தின உடனே, வேதம் சொல்லுது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. 1:41 வாசிங்க. 1:41, லூக்கா 1:40. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்ன, மலை நாட்டிலே மரியாள். மலை நாட்டிலே மரியாள் என்ன, அப்படிதான் இருக்கு, அவ எழுந்து மலை நாட்டுக்கு போனான் இருக்கு, அதனால மலை நாட்டிலே மரியாள். சரி, லூக்கா 1:41 வாசிங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. துள்ளிச்சுன்னா தெரியுமா தெரியாதா? துள்ளிச்சுன்னா பிள்ளை கிளுனா கூட தான் துள்ளும், அப்படிதானே? அப்படிதானங்க? தெரியாதனமா போய் டமக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, திரும்பி இடிச்சிட்டீங்கன்னா கூட புள்ள என்னதான் செஞ்சிருக்கோம். ஆனா இங்க அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 44 வாசிங்க. 44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அப்பாடி, இந்த டீட்டெயில் ரொம்ப ஆழமா இருக்கு. அது துள்ளுனது களிப்பா துள்ளுச்சுன்னு தெரியுங்க, களிப்பா துள்ளுச்சுன்னு எப்படிங்க தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. துள்ளிச்சு, குழந்தை துள்ளிச்சு உள்ள, அவ்வளவுதானே. ஆனா களிப்பா துள்ளிச்சா, உள்ள இருக்க குழந்தை சிரித்ததுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. எப்படிங்க அது சொல்ல முடியும்? இல்லையா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உள்ள இருக்க பிள்ளை என்ன பண்ணிச்சான்? களிப்பாய் துள்ளிற்று. ஏன்னா அந்த சத்தம் இருக்கே, அந்த சத்தம், ஏன்னா பின்னாட்கள்ல யோவான் ஸ்நானன் எப்படி அறியப்படுகிறான்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். He is known as the voice in the wilderness. ஏன் அப்படின்னா இந்த களிப்பான சத்தம், இந்த களிப்பு, அதாவது இவனுடைய துள்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கேட்கிற அது உள்ள இருந்து வர்ற அந்த சத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால நீங்க போகிற இடத்துல அசைவு மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு ஜாய்.
அந்த அசைவுக்கு அதுக்குள்ள ஒரு களிப்பு இருக்கு அப்படின்றதும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க போற இடத்துல ஒருவேளை ரொம்ப 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 கவலையா இருந்திருக்கலாம். என்ன ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவர் சொன்னாரு ஆனா நடக்கவே இல்லையே, நடந்த மாதிரி தெரியவே இல்லையே. ஆனா நீங்க போன உடனே, just because you carry Jesus wherever you go, you will be able to create movements. You will be able to birth joy. மகிழ்ச்சியை பிறப்பிப்பீர்கள். ஹalleluya. என் ஒய்ஃப் நர்ஸ். ஓகே, பிஎஸ்சி நர்ஸ் படிச்சிருக்காங்க. நல்ல வேலைக்கு எங்கேயும் டாக்டர் எங்கேயும் சேரல. ஊசி கீசி போட்டு யாரும் என்னதுக்கு ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நீ ஊழியமே செய்யுமா அப்படின்னு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டிலலாம் சொல்லணுமா, அங்க நீங்க நிறைய டாக்டர் இருப்பீங்க, நல்ல டாக்டரா இருப்பீங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன்பாங்க. அதனால என்னவோ ஆண்டவர். ஆனா நீங்க அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. எங்க பாட்டிக்கு ஒரே ஒரு ஊசி போட்டாங்க. பாட்டி 103 வயசு, நல்லா இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. சரி போட்டோம். அவங்ககிட்ட கேட்டேன், என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அம்மா இந்த 3rd ட்ரைமஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதனால அவங்க கொடுத்த டீட்டெயில இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதுல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு, நான் ஒரு கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஓகே, என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்களேன், இட்ஸ் a season of ultimate developments. 6வது மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல போய் மரியாள் 3 மாதம் இருக்கிறாள். அந்த சீசன் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். திஸ் இஸ் a season of ultimate developments for you. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில மிக தீவிரமா, மிக துரிதமா உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும். உன் வாழ்க்கையில நான் சொன்ன டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு ப்ராஃபஸி பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Towards maturity, brain development, sensory developments. அது மட்டும் இல்லாம என் வைஃப் சொன்னாங்க, இந்த 3 monthsல தான் அல்டிமேட்டா அந்த குழந்தை மூவ் ஆகி இட் வில் கம் டு த ரைட் பொசிஷன் அப்படின்னாங்க. ஆமாவா இருக்கலாம். அப்ப நான் நம்புகிறேன், இந்நாட்களில் God is going to align you according to his perfect will and he's going to position you for greatness. மகிமைக்கென்று, தேவனுடைய வல்லமைக்கென்று கர்த்தர் உன்னை அழகாய் 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 உன் ஆண்டவர் அழகா திருப்பி அழகா உன்னை கொண்டு நிறுத்துகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆமென். சோ தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, வியாபாரத்துல, பிசினஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல, this is a season of ultimate development. Hallelujah. I mean, you are going to witness the word of God becoming alive. தேவன் சொன்ன வார்த்தை மகிமையாய் நிறைவேறுவதை நீங்கள் நிச்சயமாய் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் சொல்ல போனா ஒரு விதத்துல, ஏன்னா இது நிறைவேற வரைக்கும் வாயை யாரும் திறக்கல. சகரியாவுடைய வாயை திறக்கல. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, அப்பா இந்த 3 மாசம் கொஞ்சம், இவ்வளவு நாள் பொறுத்துட்ட, இந்த 3 மாசம் கொஞ்சம் அமைதியாரு, அதுக்கப்புறம் உன் வாய் திறக்கும், நீ பெரிய சாட்சி சொல்லுவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய சாட்சியை விட சூப்பரா என்ன செய்ய போகுது? The miracle that is going to be birthed out is going to be labeled as voice. அப்படிதானே? பிறந்த குழந்தைக்கு பேரே என்னதான்? சத்தம். ஒரு குழந்தை பிறந்தா சத்தம் கேட்கும். ஆமா உண்மைதான். பிறந்த உடனே கையாமையான்னு அழுவான்லாம் தெரியும். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவன் சத்தம் சாதாரண சத்தம். உங்க சத்தம் ஏன் சத்தம் இல்ல. வனாந்தரத்துல கூப்பிட ஊரையே கூட்டிட்டான் பாத்துக்கங்க. அவன் எங்க இருந்தானோ அந்த இடத்திற்கு நகரத்தார் யாவரும், பட்டணத்தார் யாவரும் போனார்கள். இப்படிப்பட்ட சாட்சியாய் உங்கள் அற்புதம் மாறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரே ஒரு ஜெபம் தான் இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு யாருக்கெல்லாம் இந்த 3 months வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் இணைஞ்சிடணும்னு நினைச்சேன். ஆண்டவர் எல்லாத்தையும் somehow கொண்டுட்டார். ஹல்லேலூயா. So I strongly believe that this is a season of ultimate development. ஆண்டவர் அல்டிமேட்டா டெவலப் பண்ண வச்சு
உங்க மூலமா மகிமையான காரியங்களை கர்த்தர் வசனிக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த 3 monthsல என்ன வாட் we can expect, என்னென்ன என்னென்ன ஏரியாஸ்ல என்னென்ன நடக்கலாம்? நம்பர் 1, 2 சாமுவேல் 6:11. 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 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 1 நாளாகமம் 13:14 என்ன போட்டுக்குன்னா, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். சோ நான் நம்புகிறேன் இந்த ஃபர்ஸ்ட் 3 monthsல உங்க blessing ஒரு பப்ளிக் டிஸ்பிளே மாறப்போகுது, மற்றவங்க பார்க்கிற மாதிரி. ஏன்னா பாருங்களேன், உண்மையா சொல்ல போனா கித்தியனாகிய ஓபேத் ஏதோம்னு சொல்றோமே, அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன்ல பயப்படுறாங்க எல்லாருமே. ஐயோ வெட்டி வேணாம்ப்பா, ஏன்னா அப்பதான் ஊசாவுக்கு அடி விழுந்திருக்கிறது, அதனால ஐயோ பெட்டி வேணாம். தாவீதே கொண்டு போக பயப்படுறான். இனிஷியேட் பண்ணதே டேவிட் தான், ஆனா டேவிடே பயப்படுறான். எனக்கு வேணாம், இந்த பெட்டிய எங்க வைக்கலாம் அப்படின்னு லைட்டா திரும்பினா மந்திரி எல்லாம் நம்ம இருப்பான், பக்கத்துல நின்ன மந்திரி எல்லாம் தெரிச்சு ஓடி இருப்பான். ஐயோ நம்ம வீட்டுல வச்சிட போறாங்க தெரியாதனமா, ஏன்னா தொட்டவனே செத்தான். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஓபித் ஏதோ இஸ்ரவேலன் அல்லாதவன் இருக்கான், ஒருத்தன் அவன் வீட்டுல போ, செத்தா என்ன, அவன் தானே ஜாகிறான், பரவாயில்ல. அப்படி வந்ததுதான் உடன்படிக்கை பெட்டி. ஆமென். இன்னும் ஒரு லாங்குவேஜ்ல சொன்னா, அவன் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன் கிடையாது, ஆபிரகாமின் சீடு கிடையாது. அப்படின்னா சாபமாக நிலையில, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவன் ஆசீர்வாதத்தின் அடையாளமா மாறிவிட்டான். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள்ல உங்களுடைய குறைவுகள் எல்லாமே நிறைவாய் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. எந்த அளவுக்குன்னா, மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு. திரும்ப தாவீதே என்ன பண்றான் தெரியுமா? என்னப்பா இந்த அளவுக்கு பிளஸ் பண்ணுவார் நான் நினைக்கலப்பா. நான் அதை அப்படி நேரம் யோசிச்சு பாக்குறேன். 2 நாள் வரைக்கும் பொறுமையா இருந்திருப்பாங்க. 2 நாளுக்கு அப்புறம் மெதுவா என்ன பண்ணி, செல்போன்ல இருந்தா போன் பண்ணி கேட்டுப்பாங்க, ஓபேத் இந்த பெட்டி கிட்ட போனியா? ஆமா நான் போனேன், நான் தொடச்சேன், அழகா வச்சுக்கணும்னு நினைச்சேன், நீங்க பார்த்து வச்சிருப்பீங்க ராஜா, தொட்டியாத? ஆமா தொட்டேன். ஐயோ உனக்கு ஒன்னும் ஆகலையா? எனக்கு ஒன்னும் ஆகலையே. நீங்க நம்ப மாட்டீங்க ராஜா, பெட்டி 2 நாள் தான் ஆகுது, எங்க வீட்டுல ஆசீர்வாதம் அப்படியே பெருக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு நான் 3 மாசத்துல தாவீதுக்குள்ளேயே என்ன வந்துருச்சு, ஐயோ இவன் வீட்டுல இருந்தா இவன் பெரிய ஆளாயிரம் போல இருக்குன்னு எடுத்து திரும்பி என்ன பண்றான், இல்ல திரும்பி நாங்க என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. பின்னாட்கள்ல ஓபேத் ஏதோம் இடமாற்றம் செய்து அந்த பெட்டிக்கிட்டே நின்றுகிட்டான்றதெல்லாம் வேத சரித்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்றேன், இந்த 3 months என்னென்ன டெஸ்டிமனி வரப்போகுது, அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? உன் குறைவெல்லாம் நிறைவாக மாறப்போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது வெளியரங்கமாக்குகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்ட்டு இந்த 3 monthsல தெரிய வரப்போகுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 10 நாள்ல முகக்களை உண்டு பண்ண தேவன் தான் இவர். ஒரே இரவுல வெறுமையான, அதாவது ஒண்ணுமே இல்லாத அந்த கோலை துளிர்க்க செய்தவர் தான் இவர். அல்லேலூயா. அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 months நான் சொன்னது போல அல்டிமேட் சீசன் ஆஃப் அல்டிமேட் டெவலப்மெண்ட். இந்த நாட்களில் தேவன் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டார். 3 months தான். ஓபேத் ஏதோமும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்பர் 2, இரண்டாவது 2 சாமுவேல் 16 அதுல 11, 12.
பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஆமென். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில வனாந்தரம் பல தரப்பட்ட நிலையில 3 பிரதானமா சொல்லலாம். ஒண்ணு, சகோதரர்களாலே வனாந்தரத்தில் அனுப்பப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா யாரும் அவனை வீட்டுல சேர்த்துக்கல, சோ அப்படி ஒரு நிலைமை. 2வது சவுலி நிமித்தமா வனாந்தரத்துல இருந்த நாட்கள். 3வது சொந்த குமாரன். நான் சொல்றேன், என் கற்ப பிறப்பா இருக்கிற என் குமாரனே. சோ இப்படி ஒரு 3 பிரதானமான வனாந்தர நிலைகளை பார்க்கிறோம். வேத பண்டிதர்கள் இந்த காலத்தை சொல்றாங்க ஒரு 3 months பீரியட் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் பின்னாடி ஒரு இதுல கேட்பாரு, அப்பா உனக்கு 3 மாதம் நீ உன் சத்துருக்கள் மாதிரி ஓடி போகிற ஒரு காலகட்டம் வேணுமான்னு கேட்பாரு. அப்பதான் அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் கர்த்தருடைய கைகளில் நான் விழட்டும்னு சொல்லுவான், மனுஷர் கைகளில் விழாதிருப்பேன். இது பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம். அதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, இந்த பீரியட் ஒரு 3 months அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. சங்கீதம் 3 கூட இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுதான். இன்னும் சில சங்கீதம் இருக்கு. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு நிந்தை ஒரு நன்மையா மாறி இருக்கு. ஓகே, உங்க வாழ்க்கையில எதிர்பாராத தொடர்ச்சியா இருக்கிற சில தலை குனிவுகள். ஓகே, மேபி இவனுக்கு ஒரு விதமான நிந்தை ஏற்பட்டது உங்க வாழ்க்கையில. ஒருவேளை சில சிறையிருப்புகள் நிமித்தமா, சில அடிமைத்தனத்து நிமித்தமா ஏதோ ஒரு நிந்தை. ஆண்டு சொல்றாரு, அப்பா உன் குறைவை நிறைவாக்குற அதே தேவன் என் நாட்களிலே உன்னுடைய நிந்தைகளை நன்மைகளாக மாற்றப் போகிறார். எப்படி தெரியல, ஆண்டவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. எந்த எல்லையில? எல்லா எல்லையிலையும். உங்க லைஃப்ல எங்கெல்லாம் நீங்க சிறுமைப்படுகிறீங்களோ, எங்கெல்லாம் நிந்திக்கப்படுகிறீங்களோ, எங்கெல்லாம் அவமதிக்கப்படுகிறீங்களோ, அந்த இடத்துல ஒரு பெரிய நன்மையை தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அழகா தாவீது சொல்றான், என்னுடைய நிந்தையை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நிச்சயமா அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில இந்த 3 மாதங்களுக்குள்ள எங்கெல்லாம் நிந்தை தலை தூக்கி நிற்கிறதோ அதெல்லாவற்றையும் நன்மையாக 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 மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். 3வதாக புதிய ஏற்பாட்டில இருந்து எடுத்திருக்கிறேன். எபிரேயர் 11:23. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஒளித்து வச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஃபியர். அப்படிதானே? ஒரு பயம் தானே? அப்போ 3 monthsல என்ன ஆச்சு மோசஸோட லைஃப்ல அப்படின்னா, பயம் பரவசமாய் மாறிவிட்டது. பாருங்க, ஒரு அடிமைத்தனத்துல, ஒரு அடிமை வீட்டுல இருக்கிற அந்த மோசே ஒரு அரண்மனை வாசியா மாறிட்டான். பாருங்களேன். சோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 monthsல வாட் இஸ் யுவர் ஃபியர், வாட் எவர் த ரீசன் ஃபார் யுவர் ஃபியர் இஸ், God is going to change that. அந்த சூழ்நிலையவே தேவன் என்ன செய்ய போறார் தெரியுமா? மாற்ற போகிறார். சட்ட திட்டங்கள் நிமித்தமா உன் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள், சில பிரச்சனைகள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ், நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், God is going to do a miracle. ஆமென். மோசேயுடைய வாழ்க்கையில எங்கிருந்து சட்டம் வந்ததோ அங்கிருந்தே சகாயம் வந்தது. அந்த நாட்கள்ல டஃபஸ்ட் எங்கனா இருந்து ஆன்சர் வரலாம், ஆனா எங்க இருந்து வரவே முடியாதோ அங்கிருந்து வந்துச்சு. சோ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நாட்கள்ல குறைவை நிறைவாக்க போகிறார், நிந்தையை நன்மையாக்க போகிறார், பயத்தை பரவசமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நடுங்கி அப்படியே தவித்து தத்தளித்து கொண்டிருந்தவர்கள் இப்ப தைரியமா
அவங்க காணப்படலாம். காரணம், கர்த்தர் அந்த பயத்தை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களை ஆண்டவர் செய்ய உண்மையிலவரா இருக்கிறார். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. This is a season of ultimate development. ஆண்டவர் உங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் பண்றாரா அப்படின்னா நான் உங்களுடைய புரிதல், நீங்க எல்லாவற்றையும் ஆண்டோடைய வழிகளை சரியான பண்ணிக்குவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. சென்சாரி டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா சொன்னா உணர்ந்து கொள்வீர்கள். அவருடைய சத்தத்தை இன்னும் நல்லா உணர்வீங்க. அவர் கிரியை செய்யற விதத்தை நல்லா உணர்ந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் தெளிவான பார்வைகளுக்குள், தெளிவான காரியங்களுக்குள் தேவன் இந்நாட்களில் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் நீர். ஆண்டவரே, ஒரு திட்டவட்டமான வார்த்தையை அனுப்பி இந்த 3 மாதங்களிலே எவ்விதமாக உடைய ஜனங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த போகிறீர், எவ்விதமான கிரியைகளை அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதை குறித்து நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை சுமந்து மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து இயேசுவை தங்களுக்குள் உடையவர்களாய் புறப்பட்டு செல்லுகிற உமது பிள்ளைகள் செல்லுகிற எல்லா இடத்திலும் அசைவுகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, களிப்பு உண்டாகட்டும். தகப்பனே, கர்த்தர விதமாக செய்வீராக. அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, மரியாள் வாழ்த்தின சத்தத்தை கேட்டவுடனே வயிற்றிலிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் அப்படியே அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். இவ்விதமாய் செய்வேன் என்று சொன்னார். ஆனால் அசைவே இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லுகிற இடங்களிலே அசைவுகளை உண்டாக்கி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு இசைந்து பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு பெரிய சேனை எழும்பும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த லைவ்ல இணைந்திருக்கிற கிட்டத்தட்ட 100 பேர் இணைந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இனியும் இந்த சத்தத்தை கேட்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை எனக்கென்றே சொல்லப்பட்டது போல இருக்கிறதே என்று உணர்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, பெரிய சாட்சிகள் உண்டாகட்டும். அப்பா, கர்த்தரை நாவை கட்ட வீழ்த்தார், நான் ஸ்தோத்தரித்து பாடும்படி செய்தார் என்று சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணும். தகப்பனே, அவர்களுக்கு நீர் செய்கிற அற்புதங்கள் சத்தமான சாட்சிகளை பிறப்பிப்பதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த இணைந்தவங்க இந்த இணைப்புல இருந்து கொண்டே சிலருக்கு ஜெபிக்கிறாங்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென்.